அருள் சக்தியை ஆட்ட வேண்டும். பார்க்கலாமா? அப்படியாகட்டும். தாங்கள் கூறியது போல இல்லை 7 கிரகத்திற்கும் அருளளிக்க வேண்டும். அப்படித்தானே? அதுவும் எப்படி? உண்மையை எண்ணி எண்ணி இந்த வருடங்க பக்தர்களை கொண்டு இப்பொழுது சாமி அழைக்கிற நேரம். ஆத்தாளுக்கு பிடிச்சது கொலவு சத்தம், கை தட்டல் சத்தம், 6வது சத்தம் எல்லாம் ஜோரா கை தட்டலாமே. கையை தட்டுக்கமா கொலையை பொறுத்து கரகோஷம் அப்படி இடையில் அங்கே தூங்குறீர்கள். ஓசை வழி எழுப்புங்கள். ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து சாமி ஆடி வரும் பொழுது யாரும் சாமியை பிடிக்க வேணாம். இந்த கொஞ்சம் வழி விடலாமே அன்பா, கொஞ்சம் வழி மட்டும் விடுங்க அன்பா. எல்லாம் கை தட்டுங்கம்மா, சோற கை தட்டுங்கம்மா, கொலவை போடுங்கம்மா. தாயே அன்னை உமையவளை ஆதிபரா சக்தி விளையாடு முத்தமி பத்தினி ஏப்பிலை காரி ஒரு சொல் வாசகி தாயே முத்தாலம்மா, தாயே பகவதி அம்மா, தாயே அங்காளா பரமேஸ்வரி, இந்த கூட்டத்தில் எங்க மறைஞ்சிருக்கிற பூஜாரி மெதுவா ஓடிவா சும்மா காமிச்சா தாயே இந்த இடையில படுத்து கொஞ்சம் எழுப்பிருக்குமா? என்ன மூக்குல இருந்து கரிச்சு எல்லாரும் எழுந்திருக்க தூங்குறவங்களை எழுப்பி போட்டுருங்க. ஏன்னா வேற நாடகம் மாட்டம் கிடையாது. நாடகம் 7 10 6 பிறந்து வளர்ந்த ஒரு சரித்திரம் மருந்து நாடகம். யாருக்கும் கிடைக்காத கொடுப்பனை நம்ம ஊர் எல்லைகளை யாருக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய நேரம் கொஞ்ச நேரம் அந்த தலையில போட்டிருக்க முக்காடு எடுக்கமா. யாரு முக்காடு கூடாது தலையில முக்காடு எடுத்துட்டு கை தட்டி ஆரவரப்படுத்துங்க. ஆத்தால் அழைக்கக்கூடிய நேரம் பிஞ்சு குழந்தைகளாலே பிரியத்தோடு வந்து விளையாடக்கூடிய முத்தமாரி 1000 கண்ணுடைய சமயபுரத்து முத்தமாரி தாயே மகாரி யாருடைய காத்துக்கிட்டு இருக்கா அருதிரமும் உன்னையே கெதுகென்று உன்னை வேண்டி நினைத்துகின்ற பக்தர்கள் இந்த ஒன்றையிலே யாரென்று தாங்கள் காட்டுக் கொடுக்க வேண்டும். தாயே உன்னை 7 கரகங்களாக பாலிக்கப்பட்டு இந்த வெள்ளைகளை உண்புகளை நான் பாட யார் உன்னுடைய பிள்ளை என்று குறி கொடுக்க வேண்டும். தாயே ஓடிவா சத்தத்தை தரலாக அருள் கொடுக்கும் மன்னையே அன்னை உமையவளே அது ஏப்பிலை காரியடி விளையாடும் பத்தினியே ஓடி வர வேணுமாடி அம்மா இடையில நிக்கிற கொஞ்சம் உட்காருங்க. பின்னாடி சைடுல அடிக்கிறோம். சாமி ஆடுறதும் பின்னாடி யாருக்கு சாமி வருது தெரியல. எல்லாரும் எதிர்த்து உட்காருங்க. தாய்மார்கள் உட்காரு சாமி. நம்மளை காக்கிறவ அவனால இருப்பா, திருமலை இருப்பா. அதனால யாரு மேல சாமி வந்தா அமர்த்தி பிடிக்க அதிகமா வரட்டும். தெய்வம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணுதான். கண்டிப்பா சாமி அது யார மனசார ஏத்துக்கிச்சு
அங்கதான் இருக்கு விஷயம். ஆள விடுங்கம்மா. ஏன்னா விளையாட்டுக்கு வந்து விளையாண்டு போற காரியம் இல்லது. அது போல இங்க இருக்கிற வெறும் ஜம்முன்னு நினைச்சிடப்படாது. வெறும் வேப்பிலையை சொருகி வச்சு பூவை சொட்டி வச்சிருக்காங்க நினைக்க கூடாது. இந்த 7 முத்துமாரி இம்மனும் வேம்பில பிறந்தவர். அதனாலதான் ஆத்தாளுக்கு வேப்பிலையால பூங்கிரகம். அதனால இந்த கிரகத்தை தொட்டாலே தன்னை பிடித்திருக்கக்கூடிய கிரகம் கூட விலகும் என்பது ஐதீகம். ஆத்தா ஏன் போட்டு இப்படி மல்ல கட்டுற? விடுமா விடுசாமி விடுமா. இங்க ஆடுறவளா மனசுல தெரியலையா? இது அவளுக்கு ஆளை பிடிக்காத விடு. வாதாயி வா. கை தட்டலாமே. கை தட்டி உற்சாகப்படுத்துங்கம்மா. கை தட்டு ஆடு. அம்மா இருந்த பட்டு எல்லையிலே எல்லையிலே அவர் கொண்ட மொத்தம் மாறி மாறி ஆடி வர்ற தெய்வம் முன்னவா சாமி. ஓடிவா. உன்னை அழைச்சிருக்கிறேன். உன் ஆலயத்திற்கு ஓடிவா. முன்னாடி வா. ஒரு அன்பான வேண்டுகோள். வந்திருக்கிறது எல்லாமே தெய்வம். இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் உன்னை மனசாரா ஏத்துக்கிறோம் தாயி. ஆனா இருந்த போதிலும் உன்னை நினைத்து இந்த வளர்கின்ற பிள்ளைக்கு நீ வழிவிடலாமே. நம்ம புதிய குருசாமி உன் கரகத்தை உன் பிள்ளை கொடுமா. இந்த விழா கமிட்டியாக ஒரு 4 பேர் முன்னாடி நிற்கிறேன். மேடைக்கு முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. கரகத்தை மாத்தி விடு சாமி. குழந்தைக்கு மாத்தி விடுங்க. அந்த அம்மா பிடிங்க. அந்த அம்மா பிடிங்க. பிடிங்க 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 பிடிங்கம்மா. அந்த அம்மா பிடிங்க. குருசாமி உன் கையால வாழ்த்தி கொடுமா. போடாத கரகத்தை கொடு. கரகத்தை மாத்தி விடு தாய். குருசாமி இல்ல கை தருக்குமா. கை தருக்குமா. ஜோரா கை தருக்குமா. குருசாமி கரகத்தை விடு தாய். தாய் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற வை வை மாத்தி கை. குருசாமி விளையாடட்டுமே கொடு. ஏந்து சார உன் பிள்ளை விளையாண்டு வரட்டும். ஆத்தா வாழையத்துல பொறுமை பொறுமை. உன் தலையில ஏறின கரகம் திருநீர் போட்டு நாங்களா வாங்காம கீழே விழுகப்படாது. பொறுமை பொறுமையா விளையாண்டு வரணும். இல்ல இல்ல ஏன் அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் அப்படியா? கண்ணிகளையாவது புண்ணியில கேட்கிறாங்க. சரி சந்தோஷாமி. ஏமா அப்படியா? கூட்டத்துல முக்காடு ஓட்டு யாருமா மூஞ்சி முக கொண்டு மூடி இருக்கிறது எடுமா. அந்த வெள்ளை சேலை மாட்டு இருக்க எடுதாய். முக்காடு எடு. அப்புறமேல் பேசிக்கலாம் ஊரு கதையெல்லாம். முக்காடு ஓடாத. முக்காடு எடு. ஆமா பனி பெய்யாத அளவுக்கு உங்களுக்கு செட்டு போட்டிருக்காங்க. அருமையா எவ்வளவு செலவு பண்ணி உட்கார்ந்து பாருங்க. தயவு செஞ்சு சாமி அழைக்க வைக்க முக்காடு போடாது. யாத்தான் உங்களை சொல்லி குரல் இல்லை. அப்புறமேல் கூட முக்காடு போட்டுக்கிறோங்க. ஆமா அண்ணே 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 ஆளை விடுங்கண்ணே. ஆடிட்டு விடுங்க. நீங்க சொன்னபடி சின்ன குழந்தை சாமி அழைக்கணும். அப்படிதானங்க ஐயா? செஞ்சிருவோம். உங்கள் ஒத்துழைப்போட ஒரு 9 குழந்தை கூட முன்னாடி பட்டுங்க ஐயா. கண்ணிகளையாத
கழுத்துல மாங்கல்யம் பூட்டாத பிள்ளைகளா கூட்டிட்டு வாங்கண்ணே. ஏப்பங்க உள்ள இருக்கா? இருக்கு எடுத்துக்கலாம். ஐயா இது போல சின்னஞ்சிறு குழந்தைகள் கண்ணி கழியாத பெண் குழந்தைகள் கூப்பிட்டாங்க சாமி. விழா கம்பியர்கள் அமுச்சு விடுங்கம்மா. நம்ம வீட்டு பிள்ளைங்க கரகத்தை தொட்டு தூக்கினால் தம்மை பிடித்த கிரக விளையாடுறது ஐதீகம். நம்ம வீட்டுக்கு ஆத்தா வரணும், நம்ம குழந்தைய சுமக்க நமக்கு இந்த என்ன வேணாமா? அமுச்சு விடுங்கம்மா, தயவுசெய்து அமுச்சு விடுங்க. மற்ற தெய்வம் விளையாடட்டும், அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அமுச்சு விடுங்கம்மா, முன்னாடி அமுச்சு விடுங்க தாயி. தங்கிட்ட நிறைய பிள்ளைங்க சிறு சிறு பிள்ளைல உட்காந்துருக்குதுக்கு. அப்படியே கூட்டிட்டு வாங்கண்ணே, போங்கண்ணே. இது வெக்கப்படக்கூடிய விஷயமே இல்லை. அப்படி அமுச்சு விடுங்க தாயி, அமுச்சு விடுங்கம்மா. அப்படி வாங்கம்மா, முன்னாடி வா சாமி. வரட்டும் வரட்டும், முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. இந்த அங்கெல்லாம் உட்காந்துருக்கலாம், அமுச்சு விடலாமே. அந்த வீட்டு பிள்ளைங்க வேணாமா? போங்கண்ணே வா சாமி. இல்லை நம்ம ஊர் பிள்ளைய தானே, பயப்படாம ஒரு இன்னும் 4 பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்கண்ணே, சிறு பிள்ளைகள. ஒன்பது பிள்ளையில கேட்டான், 3 பிள்ளைய தான் வந்திருக்குதுங்க. கொண்டு வந்த நிற்பாட்டுக்குமா? சரி பார்க்கலாம். அது தாகே அப்படி உன்னையே இந்த மந்தையில அருதினமும் உன்னை எண்ணிக்கிட்டு உன்னையே துறை என்று கதைகள் நம்பியிருக்கிற பக்தர்கள் இந்த ஒரு மந்தையில கண்ணிகளையாத பிள்ளைக சிறு பிள்ளைகள் அருளாக வந்து உன்னுடைய பூங்கரகத்தை எடுத்து விளையாட வேண்டும் மக்கள் எல்லாம் ஆசை கொள்றாங்க. அப்படி ஆத்தா பத்துனி நீ இருக்கிறது உண்மையினா, இன்னொரு ஆலயத்தில் அருதினமும் உனக்கு பூசை நடக்கிறது உண்மையினா, அப்படிப்பட்ட குழந்தைகளை யாராரு கூட நீ காத்துக்கிட்டு இருக்கிறேன் தாகி. தீராத வீச்சலாக இருக்கிற தாகே, இக்குடியை வந்து காக்க வேண்டும் என்று ஆத்தனுடைய வாசலில் வைட்டம் அவளுக்கு எடுப்போமே ஆத்தா வைத்தூரா. அந்த கண்ணபுரத்தா சமயபுரத்தை மொத்தமாறு அருளாக ஓடி வந்து உன் பிள்ளைகள் யாரு உன்னுடைய பூங்கர்கள் எடுத்தாரணும் எல்லாம் கைதட்டு குலவ சத்தம் கொடுக்கமா. ஓடிவா தாயே, ஒன்னாங்கரகமாம் கண்ணே கண்ணே சாமி அழைக்கிறதுக்காக பாட்டு படிச்சு அவங்க அடிச்சு கத்தனா மட்டும் போதாது. ஆத்தாளு கோயில் குலப சத்தம் கொம்பி சத்தம் வந்தேன். ஏன்னா நாங்களும் சண்டைக்கா வந்திருக்கிறோம் உங்க ஊருக்கு, நாங்களும் உங்களை மாட்டோம். கை தட்டுக்கமா விசில் எடுக்கப்படாது, எல்லாம் குலோகம் ஓடுங்க. கிராமத்துல பிறந்தவங்க ஒரு குலோகரம் வைக்கப்பட இப்படி உட்காந்து வேடிக்கை வந்துக்கிறதா எடுக்கப்படாதீங்க. குலப சத்தம் போடுங்க. ஆத்தா மனமொழியில வருவா. சாமி அங்க வருதா இங்க வருதான்னு வேடிக்கை பார்க்குறீங்க தவிர்த்து தாமி நம்ம கிட்ட வர்றதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. தெய்வம் நம்ம கிட்ட வந்தா தாமா நம்ம கூடிய காக்கும். அடுத்தவங்க மேல சாமி வந்து ஆடிட்டு போய் அவங்க குடும்பத்தை காத்துற அப்புறம் நம்ம குடும்பத்தை எந்த சாமி வந்து காப்பாற்றும்? ஒவ்வொருத்தரும் மனசுல நினைக்கணும் நம்ம குடும்பத்தை தெய்வம் காக்கணும். என்ன எல்லாம் கைதட்டி வைக்கப்படாது, எங்களுக்காக வேணாம் அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி
வந்துட்டாங்க அம்மா முத்தும் மாறி அழகு முத்தும் மாறி ஆனந்தம்மா வீட்டிருக்கா எங்க ஊருதாரி அம்மா முத்தும் மாறி அழகு முத்தும் மாறி ஆனந்தம்மா வீட்டிருக்கா எங்க ஊருதாரி அம்மா முத்தும் மாறி ஆனந்தம்மா ஆடி வர எங்க ஊருதாரி அம்மா முத்தும் மாறி அழகு முத்தும் மாறி ஆனந்தம்மா ஆடி வர எங்க ஊருதாரி இன்னைக்கு அத்தா உன் தலையில ஏத்தின கரகம் திருநீர் போட்டு நாங்க வாங்காம கீழே விழுக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். விடாத தாயி அந்த கரகம் தான் நீ கொஞ்சம் தள்ளி தடுமாறலாமா பிடிக்காது அதை பிடிச்சுக்கோ ஆடுவோம் விட்டுட்டு விளைவிக்கிறங்கண்ணே அண்ணே இடையில உள்ள ஓடாதீங்க பிடிக்காதுண்ணே விடுங்க சும்மா கையை ஓரம் வந்துருங்கண்ணே ஆட விடுங்க யாரு சேர்த்து வைங்க பிள்ளையா முடியாத பிள்ளையா தாயி நீ வந்துட்டில எதுக்கு மறைவு நிக்கணும் நாதாண்டா கண்ணபுரத்தா நாதா சமயபுரத்தான்னு 2 கிரகம் காத்துட்டு இருக்கேன் புள்ளி குதிச்சு எடுக்க வேணாமா 5 கிரகத்திற்கு உண்டான ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா எடுத்திருக்கிற 5 கிரகமும் முந்தி பிறந்தவங்க 5 ஒரு கிரகமும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைக்கு கட்டுப்பட்ட பகுதியில் இருக்குது 5 கிரகமும் ஆனா மீதம் இருக்கிற இந்த 2 கிரகமும் திருச்சி மாவட்ட எல்லைக்கு கட்டுப்பட்ட பகுதி கொள்ளிடம் ஆற்றங்கரையுரமாக ஆதி சமயபுரம் கண்ணூர் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்தில் இருக்கிற கண்ணபுரத்தா கண் வெளியில் நம்ம பார்க்கக்கூடியவர் கண் பார்வை புக்குறவர் அத்தபடி ஆத்தா அது கருகாம இருக்க அவருடைய தங்கச்சி சமயபுரத்தா 2 பேரும் ஒட்டி பிறந்த அக்கா தங்க அதனாலதான் அவருடைய சன்னதி அக்கம் பக்கமா இருக்குது பக்கத்திலேயே அந்த 2 கிரகம் காத்திருக்கிறதாக இந்த 2 கிரகத்திற்கும் உண்டான குழந்தைகள் யாரு ஒடியா பார்க்கலாம் அவ்வளவுதான மந்தையில் ஆளு எடுசாமி தாயே கரகம் எந்தடி பிறந்தடி தாயே கண்ணமுட எல்லையிலே ஏந்தாயி தயக்கம் இவ்வளவு ஆங்காரமா வந்து இப்ப எங்க இருந்து சாத்தாலாம் படுத்து கிடந்துச்சா வீட்டுல படுத்திருக்கல அதெல்லாம் ஆத்தா ஊரா கூட்டத்துல உட்காந்து பேசிக்கிறது சாமி அந்த பிள்ளை மேலதான் வரப்போகுது இந்த பிள்ளை மேலதான் சாமி வரப்போகுதுன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக ஆனா நமக்கு தெரியாதும்மா ஆத்தா நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியாது ஆத்தால மனசார ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா போதும் நிச்சயம் வருவாங்க அறியாம துள்ளி குதிச்சு நம்ம மேல இறங்கி வருவா கண்டிப்பா நமக்கு தெரியாது ஆத்தாளுடைய வரப்பிரசாதம் யாருக்கு கொடுத்து வைக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கும் கிரகம் சாதாரணப்பட்ட கிரகம் கிடையாது 7 முத்து மாறி எம்மனி நம்ம பார்க்கணும்னா 7 எல்லைக்கு போய் பார்க்கணும் அந்த 7 முத்து மாறி இன்னைக்கு நம்ம ஊரை தேடி வந்திருக்கிறாங்க இல்ல பக்கம் நம்ம குலபட்சத்தை போடுங்க ஆத்தா
குலவச்சத்தம்னா தெய்வத்துக்கு கை தட்டுங்கம்மா, தூரம் கை தட்டுங்கம்மா. குலவச்சத்தம் எடுங்க. ஆத்தா விளையாட்டுமே. ஆமா, வந்த தெய்வம் மனசார விளையாடுதாய் தாயாண்டு பொறுமையா கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறலாம். ஆமா, அந்த சாமியை நிப்பாட்டு. சாரி, அந்த அம்மா புதிய போடுங்க. பிஎன் பூசாரி பிடிங்க பிடிங்க, அந்த அம்மா பிடிங்க. பிடிச்சுக்கிறீங்க ஐயா. பிடி சாமி. இந்த அந்த அந்த அம்மா அப்படி பொறுமையா கூட்டி போங்க. அந்த மகன் கருகம் எடுத்து சிறுபிள்ளை விளையாடி வரட்டும். சன்னதிக்கு நேரம் கொஞ்சம் வெளி விட்டு உட்காந்துக்கிறங்கண்ணே. சன்னதியை மறிக்காதீங்க. சன்னதிக்கு நேரம் வழி விடுங்க, வழி விட்டு உட்காருங்க. கோயிலுக்கு தூங்குறது யாரா இருந்தாலும் எழுப்பிடுங்கம்மா. ஹலோ ஹலோ பெட்டி மாலி மேவிட. ஹலோ 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 பெட்டி மாலி மஜுனே. ஹலோ